Hi friends, welcome to Zaag Zoog kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog kitchenல பார்க்க போறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் டெசர்ட் ரெசிபியான cream cheese log cake ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பார்க்கிறதுக்கு அப்படியே மரத்துண்டு, அதாவது லாக் மாதிரியே செஞ்சிருக்கேன். இந்த cream cheese log அடுப்பு இல்லாம வித்தவுட் ஃப்ளேம்ல தான் நம்ம செய்ய போறோம். ஃப்ளேம் மட்டும் இல்ல, இந்த லாக் செய்யறதுக்கு ஓவன், மைதா மாவு, முட்டை இதெல்லாம் இல்லாம சிம்பிளா இந்த லாக் கேக் செஞ்சிடலாம். இந்த லாகை 15 மினிட்ஸ்லயே நம்ம செஞ்சிடலாம். ஃப்ரிட்ஜில் செட் பண்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இது குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கேக் செய்ய தெரியாதவங்க, பிகினர்ஸ் கூட இந்த லாக் சீஸ் கேக்கை ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் லாக் சீஸ் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிஸ்கட்டை யூஸ் பண்ணி தான் இந்த லாக் செய்ய போறோம். நான் 2 பேக்கெட் மேரிகோல்டு பிஸ்கட் எடுத்திருக்கேன். இந்த 2 பிஸ்கட் பேக்கெட்டையும் சேர்த்தோம்னா பிஸ்கட் வந்து 350 கிராம் இருக்கும். நீங்க இந்த பிஸ்கட் தான் இல்ல, உங்களுக்கு ஃபேவரட்டான கிரீம் இல்லாத பிஸ்கட் எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் பிஸ்கட் எடுத்து 2ஆ உடைச்சு இதுல சேர்த்துக்கிறேன். கொரகொரப்பா அரைச்சிடக்கூடாது, நல்லா நைஸா கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். 2 பேக்கெட் பிஸ்கட்டையும் 3 டைம்ஸா பவுடர் பண்ணி பவுல்ல சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேல ஒரு சல்லடையை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அன்ஸ்வீட்டட் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாம நல்லா சலிச்சுக்கணும். இப்போ இதை சலிச்சதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பிஸ்கட்டோட கலரே சேஞ்ச் ஆயிருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுல 30 கிராம், அதாவது 1/4 கப்பு மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்றதை விட கைகளால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் பட்டர் எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுல 1 கப், அதாவது 250 ml பால் ஆட் பண்ணிக்கிறேன். பாலை வந்து மொத்தமா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கணும். 2 பேக்கெட் பிஸ்கட்டுக்கு வந்து 1 கப் பால் வந்து கரெக்டா இருந்துச்சு. நீங்க எடுத்திருக்க பிஸ்கட்டுக்கு தகுந்தாப்புல பாலோட அளவு கூட குறைய மாறும். அதனாலதான் நம்ம பாலை சேர்க்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கணும். சப்பாத்திக்கு மாவு கலக்குறோம்ல, அதை விட டைட்டா கலந்து எடுத்துக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பிஸ்கட்டை இந்த மாதிரி டைட்டா கலந்து எடுத்துக்கிட்டேன். இதுல நிறைய கிராக்ஸ் இருக்கு, பரவாயில்ல, நம்ம ரோல் பண்றப்ப கிராக்ஸ் எல்லாம் சரியாயிடும். இப்போதைக்கு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். க்ரீம் சீஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் ஈஸியா கிடைக்கும். நான் 120 கிராம் க்ரீம் சீஸ் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு ஈக்குவலா நான் 7 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனால வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். க்ரீம் சீஸ் கெட்டியா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை லூஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்கிற க்ரீம் சீஸ் வந்து லூஸா இருந்ததுன்னா நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 250 ml விப்பிங் கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன். விப்பிங் கிரீம் நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேண்ட் பிளெண்டரை வச்சு பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபாஸ்டா அடிச்சிடக்கூடாது. லோ ஸ்பீட்ல இருந்து ஹை ஸ்பீடுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி அப்பப்போ சைட்ஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ரீம் நல்லா திக்காகி பீக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த அளவு ஸ்டிஃப் பீக்ஸா நம்ம அடிச்சுக்கணும். பவுல கவுத்துனோம்னா விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்ஸா நம்ம விப் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம விப் பண்ணா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் விப் பண்ணிடக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் விப் பண்ணிட்டோம்னா அது வந்து கர்ட் எல்லாம், அதாவது சீஸா திரிஞ்சிரும். சீஸ் ஆட் பண்ணி விப் பண்றப்ப கவனமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த சீஸை வந்து சேர்த்து விப் பண்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் லூஸா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கோங்க. கெட்டி ஆயிரும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு லூஸா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மில்க் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கும். இப்போ நான் பிஸ்கட்டை ரோல் பண்ற வரைக்கும் நான் இந்த க்ரீமை ஃப்ரீசர்ல வச்சுக்கிறேன். நான் பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன், அதாவது பேக்கிங் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பருக்கு சென்டர்ல நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கட் டோ வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணணும். நல்லா ஈவனா தின்னா ரோல் பண்ணணும். நான் ஓரளவுக்கு ரோல் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைட்ஸை வந்து ஒரு நைஃபால கட் பண்ணிட்டு கட் பண்ண பீசஸை எங்கெங்க ஈவன் இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். மறுபடியும் ஈவனாக ரோல் பண்ணிக்கணும். மறுபடியும் கட் பண்ணிட்டு அங்கங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம ரெக்டாங்கிளா ரோல் பண்ணணும், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்போ அன்ஈவனா இருக்க சைட்ஸ் எல்லாம் நம்ம ஈவனா நைஃபை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கணும். இது இந்த சைஸ் தான் இல்ல, உங்களுக்கு எந்த அளவு லாக் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க ஈவனா ரெக்டாங்கிளா ரோல் பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டேன். இப்போ இதுல நம்ம க்ரீமை வந்து அப்ளை பண்ணிடலாம். க்ரீமையுமே எல்லா இடத்துலையும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 4 சைட்ஸ்லயுமே கொஞ்சம் கேப் விட்டு நம்ம க்ரீமை அப்ளை பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம ரோல் பண்றப்ப கரெக்டா இருக்கும். நான் இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணியே நம்ம வந்து ரோல் பண்ணணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி வெளியே வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கம்ப்ளீட்டா ரோல் பண்ணிட்டேன். இப்போ இத சைட்ஸையும் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கங்க. இப்போ இத வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து 3 to 4 ஹவர்ஸ் நம்ம வச்சுக்கணும். சப்போஸ் நீங்க ஃப்ரீசர்ல வைக்கிறதா இருந்தா 1.5 ஹவர்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கங்க. மீதமுள்ள கொஞ்சம் க்ரீமை மட்டும் நான் லாகோட டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கேன். இதை கவர் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். இப்போ நான் ஃப்ரீசர்ல 1.5 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன். லாக் நல்ல செட் ஆயிருக்கு. இதோட 2 சைட்ஸையும் நம்ம ஈவனா கட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை கட் பண்ணிட்டேன். லாக் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நான் இன்னொரு தடவையும் 2 சைட்ஸ்லயுமே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த மீதம் உள்ள க்ரீமை வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டேன். இந்த க்ரீம் ஒயிட்டா இருக்கிறப்பயே டெக்கரேஷனுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து பைப்பிங் பேக்ல போட்டுக்கிறேன். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். லாகோட கலர் வர்றதுக்காக தான் நம்ம இதை கொக்கோ பவுடர் சேர்க்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு இது தேவையில்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச லாக்கு மேல ஒரு ஸ்பேட்லா யூஸ் பண்ணி இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். சைட்ஸ்லயும் அப்ளை பண்ணிக்கங்க. இது பார்க்கிறதுக்கு மரத்துண்டு லுக், அதாவது லாக் லுக் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ லாஸ்டா டெக்கரேஷன் பண்ணிடலாம். நம்ம பைப்பிங்ல எடுத்திருந்த ஒயிட் க்ரீமால டெக்கரேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் செரிஸ் வச்சுக்கிறேன். லீஃப் லுக்குக்காக புதினா இலை பிளேஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீஸ் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இதோட டேஸ்டும் சூப்பரா இருக்கும். எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் லாக் சீஸ் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.